யார் அந்த சார், அது போய் யார் அந்த கார், இப்ப யார் அந்த துரோகி. சோதனை காலத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து ஒரு முதலமைச்சராகி எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் எவ்வளவு தியாகங்கள் திமுகவிடம் எதிர்ப்பாலே பேசி சம்பந்தம் இல்லாமல் திடீர் சமையல், திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் என்பது போல திடீர் என்ற அரசியல் ஒரு நிலைப்பாடு உருவாகி கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லாத ஒருவரை ஒரு முதலமைச்சர் பதவியில் அழகு பார்த்து கொண்டு ஜெயலலிதாவின் மறு உருவமாக நாங்கள் எடப்பாடியை பார்க்கிறோம் என்று உதயகுமார் சொல்லுகின்றார். உதயகுமார் அந்த வார்த்தை சொல்ல வேண்டியது என்பது அவருடைய காலத்தின் கட்டாயம் என்னவென்றால், இது எல்லோரும் என்ன பண்ணா, அண்டபம் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்? பழைய காலத்து சினிமா பாடல வரிய போல எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் செய்த எந்த ஊழலையும் இவர்கள் விசாரணைக்கு கொண்டு வரவில்லை. ஒன்று சசிகலாவை சேர்த்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று திமுக ஒரு பயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு கண்டு பயந்து இருக்கின்றார். ஆகவே தான் ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் தன் குடும்பங்களை வளர்த்து குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டு 8 கோடி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற வார்த்தையை திமுகவில் எல்லா மாவட்டத்திலும் 5 கோஷ்டி 6 கோஷ்டி பயங்கரமா இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்து விடாமல் திமுக எக்கு கோட்டை, எங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, ஸ்ட்ராங் டீ போல. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல நல்ல கருத்துக்களை, ரொம்ப ஆழமான கருத்துக்களையும் நிதானமாக தெளிவாக சொல்லக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். எதிர இருக்கிறவங்க மனம் புண்படாதபடி பேசுவதில் கை தேர்ந்தவர்னு சொல்லலாம். ஊடக துறையில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் மிக்கவர் அவர் திரு VS ராமன் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சில துரோகிகளை அடையாளம் காட்ட வேண்டும் அப்படின்னு அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் பரபரப்பா பேசியிருக்காரு. யார் அந்த துரோகிகள்? அதாவது அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க. என்னன்னா, சமீபத்துல தமிழ்நாடு முழுவதும் என்னன்னா, யார் அந்த சார், அது போய் யார் அந்த கார், இப்ப யார் அந்த துரோகி என்ற நிலைப்பாடு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை முன் வச்சு ஒலித்து கொண்டே இருக்கும் ரீங்காரம் போல். அதே போல கே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளார். காரணம் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அத்திக்காடு அவிநாசி திட்டம் திட்டத்துல அவருக்கு பாராட்டு விழா நடந்ததுங்க. அந்த பாராட்டு விழாவில் என்ன பிரச்சனைனா, எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அம்மாவுடைய படத்தையும் அவங்க போடாம வெறும் எடப்பாடி பழனிசாமி படத்தையும் முன்னாள் சபையார் தனபால் படத்தையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த அழைப்புதலை கொண்டு கே செங்கோட்டையன் கொடுத்ததுனாலதான் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு அவரு போகல என்று அவரு தகவல் பத்திரிகைகள்ட்ட சொல்றாரு. அதுல வலுவான ஒரு சப்ஜெக்டை கே செங்கோட்டையன் சொல்றாரு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சியில இந்த கட்சிக்கு எம்ஜிஆர் தானே மெயின் காரணம். அதாவது அடிமைப்பெண் படத்துல பாலி எழுதின ஒரு பாடல் வரி இருக்கும். என்னன்னா, ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்க்க மகிழ்வாள், தவறினைத்து பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. என்ன இந்த பாடல் வரியை ஏன் சொல்றேன்னா, கே செங்கோட்டையன் சொல்றேன்னா, இந்த கட்சிக்கு சோதனை காலத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து ஒரு முதலமைச்சராகி எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் எவ்வளவு தியாகங்கள் திமுகவிடம் எதிர்ப்பாலே பேசி திரைப்படத்துறையிலும் பல விஷயங்களுக்கு பல உயிர்களை பலிப்பு தானமாக்கி பல தியாகங்களை செய்து அந்த கட்சி அதிமுக வந்த கட்சி எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார்கள். ஆகவே தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்று பாடல் வரிகளை போல அதிமுக தொண்டர்களுக்கு தந்தை என்பவர் எம்ஜிஆர் ஆகும், தாய் என்பவர் ஜெயலலிதா இருக்கின்றார். இதை யாரும் மறுக்க முடியாது. என்னை தேடி எத்தனையோ பதவிகள் வந்தன, அதெல்லாம் நான் ஒரு பொருட்படுத்தவில்லை. கட்சி கட்டமைப்பு முக்கியம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாமல் திடீர் சமையல், திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் என்பது போல
திடீர் என்ற அரசியல் ஒரு நிலைப்பாடு உருவாகி கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லாத ஒருவரை ஒரு முதலமைச்சர் பதவியில் அழகு பார்த்து கொண்டு இன்று தானே எல்லாமே என்று நினைத்துக் கொண்டு எம்ஜிஆரை மறந்தார்கள், புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை மறந்தார்கள். எம்ஜிஆருடைய அதாவது அதிமுக ஆட்சி நேரத்துல ஒவ்வொரு அதிமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலர்ல இருந்து வட்ட செயலர் தொடர்ல இருந்து அவங்க பாக்கெட்ல செல்போன்ல ரிங்டோன் உழைக்கும். ரிங்டோன் கேட்கணும்னா பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் அந்த பாடல். எம்ஜிஆருடைய பேனா உயிர் உடல் மண்ணுக்கு, உயிர் ஜெயலலிதா அம்மாவுக்கு, அம்மா என் தெய்வம் என்றெல்லாம் அப்படி பறைசாட்டி வந்து தனக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஆட்சிக்கு வலுவேற்ற இந்த அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு கட்சி கட்டுக்கு பறைக்கின்றனர். ஆனால் தலைமை தாங்கக்கூடிய சில கருப்பாடுகள், கட்சியின் சில துரோகிகள், அவர்கள் கட்சியை மறந்து தலைமையை மறந்து எல்லாம் மறந்து இன்று பணம் மட்டும்தான் குறிக்கோள், பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பல விஷயங்களை செங்கோட்டையன் வெளிப்படையாக சொல்லியுள்ளார். என்னை சோதித்து பார்க்காதீர்கள். ஏனென்றால் ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு மத்தியிலே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தன. என்னன்னா, நீங்க முதலமைச்சர் பதவி ஏற்கிறீங்களா கேட்கும்போது செங்கோட்டையன் அதை மறுத்தார். அப்படியெல்லாம் இந்த கட்சிக்கு கட்டுக்கோப்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சோதனைகளிலும் வேதனைகளிலும் 2 எம்ஜிஆருக்கும் சரி ஜெயலலிதா அம்மாவுக்கும் சரி ஊழல் பிரச்சனைகள் இல்லாமல் கட்சியினுடைய கட்டுக்கோப்பு மீறாமல் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்தபடியாக ஒரு செங்கோட்டையன் அவர்கள் என்ற நிலைப்பாட்டை வந்த இந்த கட்சி இன்று துரோகிகளிடம் கையில் இந்த கட்சி சிக்கி உள்ளது. என்னை தயவு செய்து பல விஷயங்களை என்னை உண்மையை வெளியே சொல்வாதீர்கள், வைக்காதீர்கள் என்றுதான் அவர் கேட்கின்றார். இதற்கு பதிலடியாக மதுரையிலிருந்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் என்ன சொல்கின்றார் என்றால், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை விட்டு சென்ற அந்த கட்சியை சோதனை காலத்திலிருந்து காத்து ரட்சித்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே எம்ஜிஆரின் ஜெயலலிதா மறு உருவமாக நாங்கள் எடப்பாடியை பார்க்கிறோம் என்று உதயகுமார் சொல்லுகின்றார். உதயகுமார் அந்த வார்த்தை சொல்ல வேண்டியது என்பது அவருடைய காலத்தின் கட்டாயம் என்னவென்றால், 2010 ஜெயலலிதா அம்மையார் 10 ஆண்டு காலம் திமுகவை கிட்ட நெருங்க விடாமல் தமிழக மக்களின் விருப்பனையில் இருந்த திமுகவை இன்று அரியணையில் ஏற வைத்ததும் எடப்பாடி பழனிசாமி நிர்வாக நிலைப்படுத்த குழப்பம்தான். காரணம் என்னவென்றால், கடந்த 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி நடத்தவில்லை. தங்களுடைய துறைகளை எப்படியெல்லாம், அதாவது அண்ணன் கே செங்கோட்டையன் போன்ற சில நேர்மையான அமைச்சர்கள் உள்ளார்கள், அவர்களை தவிர்த்து இது எல்லோரும் என்ன பண்ணா, அண்டபம் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்? பழைய காலத்து சினிமா பாடல வரிய போல எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அனைத்தும் ஊழல்வாதிகள், ஊழல் குளியல், ஊழல் துவையல், ஊழல் பொறியல் என்று ஊழலே வருத்தி தன்னகத்தை செய்து கொண்டு அதற்கு துதிப்பாடக்கூடிய சில அதிகாரிகளின் கையில் வைத்துக் கொண்டு பந்திப்பை தமிழக நிதிகளை சுருட்டினார்கள். அப்படி சுட்டின் காலத்தினால்தான் எதிர்கட்சியை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஊழல்களை சுட்டிக்காட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை எல்லாம் விசாரணை கொண்டு அனுப்புவேன் என்று சொன்னார்கள். ஆனால் இதையெல்லாம் காட்டி திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என்னவாயிற்று என்றால், எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் செய்த எந்த ஊழலையும் இவர்கள் விசாரணைக்கு கொண்டு வரவில்லை. கொடநாடு விவகாரத்திலும் அப்படித்தான். ஆனால் இந்த நிலைமை என்னவென்றால், மக்கள் என்ன கேட்கின்றார்கள் திமுகவிடம்? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காட்டோடு போயாச்சு என்ற நிலைப்பாடு மக்கள் கேட்கின்ற காரணம் என்றால், இந்த எதிர்கட்சி வரிசையில் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் ரகசியமாக ஒரு அனுபவம் போட்டுள்ளார்கள். என்னவென்றால், நான் ஆட்சியில் வந்து உள்ளோம், ஆகவே நீங்கள் உங்கள் ஆட்சியின் மீது நடந்த ஊழல்களை நாங்கள் விசாரணை செய்யாமல் இருக்க வேண்டுமானால் 2 கண்டிஷன் நீங்க ஒட்டு வாருங்க. திமுக அதிமுக கிட்ட கேட்டிருக்காங்களா சார் இபிஎஸ் அவர்கிட்ட? அதாவது எடப்பாடியும் திமுகவும் ரகசியமாக ஒரு அன்கோ போட்ட பிறகுதான் அவர்களுடைய மனநிலையை மாறியது. எப்படி என்றால், 2024 பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் கூட்டணி நிலைப்பாடு உருவாகின்ற போது எடப்பாடி பழனிசாமியை தேசிய அளவில் 2வது பெரிய கட்சியாக பாஜக பார்த்தன. திடீரென்று அவர்கள் பிளேட்டை மாற்றி போட்டார். எடப்பாடி என்ன சொன்னால், எங்களுக்கு உங்களுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடையாது, ஆகவே பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று கையை விரித்து கொண்டு வெளியில் வந்தார். அது மட்டுமல்ல, சசிகலா அம்மாவை நீங்கள் அதிமுக ஒருபோதும் சேர்க்க கூடாது என்ற அந்த ஆப்ஷன் கொடுத்ததும் திமுக தலைமைதான்.
ஆகவே இந்த 2 கட்டளைக்கும் எடப்பாடி அடிபணிந்து விட்டார். காரணம் என்னவென்றால், ஒன்று, சசிகலாவை சேர்த்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று திமுக ஒரு பயம். 2, சசிகலாவை சேர்த்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாம் 4.5 ஆண்டு காலம் கொள்ளையடித்த கணக்குகளை கேட்டு விடுவார் என்ற பயம். 3, மத்தியிலே பாஜக ஆட்சியை அதிமுக கூட்டணியை சேர்த்துக் கொண்டால் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் கூடவிடும் என்பதற்காக தான் இப்படி பல்வேறு விஷயங்களில் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் எல்லாம் சிக்கி விடுவார்கள், ஊழலை காப்பாற்ற வேண்டும். ஆகவே திமுக ஆட்சியினர் என்ன செய்தாலும் நமக்கு என்ன. அதனால்தான் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சர் போது போட்ட அனைத்து திட்டங்களையும் பேர்களையும் மாற்றி அனைத்து மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்து எல்லாரும் அறிவாலயத்தின் பெயரை சார்ந்த அந்த திட்டங்களுக்கு பேரை வைத்து இன்னைக்கு கட்சி நடத்தினார்கள். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இதை தட்டி கேட்பதும் இல்லை. மேடையில சும்மா சும்மா அப்பப்ப கண்மணி பொன்மணி என்று பேர் மாதிரி பேசுறாங்களே தவிர்த்து உண்மையாக அதிமுக அரியணை ஏற்ற வேண்டும், பிரிந்த அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஆகவேதான் அதாவது ஜெயலலிதா அம்மையார் இவ்வளவு தியாகம் பண்ணி இந்த கட்சியை கொண்டு வந்தார், அதை ஒருங்கிணைந்து காப்பாற்ற வேண்டும் என்று வி.கே. சசிகலா அம்மையார் நினைக்கின்றார். ஆனால் காலம் எப்படி பாருங்கள், எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது என்று சொல்வார்கள். அதே போல் கே.ஏ. செங்கோட்டன் மூலமாக இன்று அதிமுகவில் மிகப்பெரிய பிரச்சனை உள்ளது. காரணம் என்றால், செங்கோட்டையன் எம்ஜிஆர் விசுவாசி, செங்கோட்டையன் ஜெயலலிதா அம்மையின் உண்மையான விசுவாசி. செங்கோட்டையன் வீட்டில் இன்று கொங்கு மண்டலத்தில் அதிமுக தொண்டர்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த கட்சி விரைவில் அதிமுக கட்சி விரைவில் காரணம் என்னவென்றால், இரட்டை இலை சின்னம் இன்று தேர்தல் ஆணையம் விசாரித்து யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிடலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலைப்பாட்டை பொறுத்து பார்க்கின்ற போது செங்கோட்டையன் அவர்கள், அப்புறம் சசிகலா அம்மையார் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் எல்லோரும் பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவை காண வேண்டும் என்றுதான் கே.ஏ. செங்கோட்டையன் சொல்லுகிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது விரைவில் டிடிவி தினகரன் அவர்கள் கே.ஏ. செங்கோட்டையனை சந்திக்க உள்ளார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே டிடிவி தினகரன் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இதற்கு முட்டுக்கு தடைக்கல்ல இருக்கிறது ஒரே ஆள் யாருன்னா, ஒரே நபர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆகவேதான் இதெல்லாம் மறைமுக வைத்துக் கொண்டுதான் கே. செங்கோட்டையன் சொல்கிறார், கட்சிக்கு துரோகிகள் பெருத்து விட்டார்கள். இந்த துரோகிகள் யாருமே சிறை சென்றது கிடையாது, கட்சிக்கு தியாகம் செய்வதற்கு கிடையாது, கொடிப்படுத்தது கிடையாது. எப்படி குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் குருட்டு உலகமேடா என்று நிறையப்பட்டு கூறியவர்கள். ஆகவேதான் செங்கோட்டையனை இந்த அவர்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் அதிமுக தொண்டர்களை மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பொதுமக்களையும் சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையை செங்கோட்டையன் கொள்ளுகிறார். அதனால்தான் யார் எந்த சார் யார் எந்த கார் என்பது போல யார் எந்த துரோகிகள் என்பதை கே.ஏ. செங்கோட்டையன் கேட்கின்றார் என்றால், இதை விட அதிமுகவுக்கு மணி எடுத்து கேட்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லை என்பது என்னுடைய கருத்துங்க. சார், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதாவது இவர் பார்க்க வளர்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம். தங்கமணி, வேலுமணி, அந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் இவர் பார்க்க வளர்ந்தவங்க தான். ரொம்ப நீங்க அதிமுகவினுடைய தீவிர விசுவாசிங்கிறீங்க. அம்மாக்கு நிறைய இடத்துல உதவி செஞ்சிருக்காரு. அம்மா தனியா இருந்த போது கூட அவரோட துணையா இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் காலம் தொட்டு இருந்திருக்காங்க. 2 பேருடைய நன்மதிப்பையும் பெற்ற மிக மூத்த சீனியர் அமைச்சர். இப்படி இருக்கிறவர் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பாஜக ஏதாவது உள்ள பிளே பண்றாங்களா? அதாவது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு கிராமத்துல பழமொழி உண்டாங்க சொல்லுவாங்க. 2வது, சாது மிரண்டால் காடு தறி கொள்ளாதுன்னு ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் அவர் இருந்தார். எனக்கு அந்த பதவி கொடு, இந்த பதவி, எனக்கு உள்ளாட்சி அமைச்சர் கொடுங்க, எனக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுங்க, எனக்கு வருவாய்த்துறை கொடுங்க, எனக்கு கனிம வள துறையை கொள்ளையடிப்பதில் லாகா கொடுங்கன்னா அவர் ஒருபோதும் கேட்டது கிடையாது. ஆகவேதான் நிறைகுடம் தழும்பாது என்று கிராமத்து பழமொழி போல் கே.ஏ. செங்கோட்டையனுடைய மனநிலை எப்படி என்பதை எல்லாருக்கும் தெரியும், அந்த கட்சியினுடைய சீனியர் தலைவர்களுக்கும் தெரியும். காரணம் என்றால், திரும்ப சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பெரும் ஊழல்வாதிகள். தாங்களுடைய வகித்த துறைகளை பந்திப்பாய் போல் சுருட்டி ஒரு தைரியம், நான் ஒரே ஒரு சவால் விடுகிறேன், எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் இருந்த அமைச்சர்களில் பெரும்பாலான அமைச்சர்கள் 4.5 ஆண்டுகளா அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு ஏழை தொண்டனுக்கோ அல்லது கட்சி நிர்வாகிகளுக்கோ சிங்கிள் டீ கூட அவர்கள் வாங்கி கொடுத்த கிடையாது. மாறாக 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 10,000 கோடி சொத்துக்களை வாங்கி உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் வெளி மாநிலங்களும் வாங்கி குமித்துள்ளார்கள். இல்லை என்று இவர்கள் குலதெய்வம் சத்தியம் செய்வார்களா?
இல்லை என்று இவர்கள் பிள்ளைகள் சத்தியம் செய்வார்களா? ஆகவே ஊழலுடைய மூலிகையினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு கண்டு பயந்து இருக்கின்றார். ஆகவே தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் பிஜேபி ஒருபோதும் அதிமுகவை வீழ்த்த வேண்டும், பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்றால் 2 நாளாக தமிழகத்தில் ஒரு சர்வே என்ன சொல்கின்றார் என்றால் திமுகவுக்கு 5% கூடியுள்ளது. பிஜேபி கூட்டணிக்கு முன் 18% இருந்து இப்போது 3% கூடி 21% ஆகியுள்ளது. அதிமுகவுக்கு 3% குறைந்துள்ளது. காரணம் என்றால் அதிமுக நாளுக்கு நாளாக தேய்பிராகி கொண்டிருக்கின்ற காரணத்தை என்றால் தொண்டர்கள் கட்சி மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக போனியாக என்ற மனிதர்கள் உள்ளார்கள். ஆகவே வெறுப்புகள் நோக்கி சொல்லுகின்ற அதிமுக காரணத்தினால்தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விட அதிமுக பின்தோக்கி செல்கின்ற காரணம் இந்த சர்வேயே ஒரு காரணம். ஆகவே தான் அதிமுக இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் நிச்சயமாக பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் அவர் ஒருங்கிணைய வேண்டும் நினைக்க மாட்டார். அவர் தான் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்களையும் வழக்குகளையும் தக்க வைத்து அதில் தப்பி செல்ல வேண்டும் என்ற மனநிலைதான் அவர் உள்ளாரே தவிர்த்து கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இத்தகைய சூழ்நிலையை செங்கோட்டையன் அவர்கள் மக்களுக்கு துயரங்களையும் அதிமுக துயரங்களையும் போக்கி அவரே ஒரு பொதுச்செயலாளராக வரக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. அப்படி ஒரு காலகட்டங்கள் வந்தால் நிச்சயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டி.கே. சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்களோட பகிரங்கமாக நிபந்தனையின்றி ஆதரவு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய பதிவு. சார், ஒரு சித்தாந்தம் சார்ந்த ஒரு கேள்வி சார். பொதுவாகவே இங்க வெற்றி கூட்டணின்னு சொல்லப்படுற திமுக, இங்க திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவை பிடிக்காதவங்க எதிரில் இருக்கிற கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அப்படிதான் அதிமுக வந்து தன்னுடைய இமேஜை வந்து பில்டப் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பேஸை வந்து தமிழகத்துல நிறுவி இருக்காங்க. பொதுவாகவே இந்த திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்காளர்களினுடைய மனநிலையில பாத்தீங்கன்னா அந்த பெரியார் எதிர்ப்பும் சேர்ந்தேதான் இருக்கும். அது ஒரு மாதிரி கிறிஸ் அண்ட் கிராஸா ரெண்டுமே மிங்கிள் ஆகிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை தெரிந்து கொண்டுதான் சீமான் வந்து பெரியாரை தொடர்ந்து எதிர்க்கிறாரோ? திமுக விஸ் நாட்டாக்கா, ஏன்னா இப்ப திமுக விஸ் பாஜக இந்த மாதிரி ஒரு தீவிரமா அவங்களை எதிர்க்கிறதுல பாஜக முதலிடத்துல இருக்குங்கிற பட்சத்துல சோ அந்த கிராஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணுங்கிறதுனாலதான் நாதாக்கா வந்து அந்த ஒரு ட்ரெண்டை செட் பண்றாங்களோ பெரியார் கோட் பண்ணி. நீங்க கேட்டது அருமையான கேள்வி. சாக்ரடீஸ் ஒரு முறை சொல்லிருக்காரு, ஒரு இடத்துல சொல்லிருக்காரு, ஒரு சமூகத்தில் ஒருவரை போட்டு அடித்து உதைக்கின்ற போது அந்த அடித்து உதை வாங்கக்கூடிய அந்த சமூகம் திரும்பி தாக்காமல் எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருந்தால் அடிக்கக்கூடியவன் ஓங்கி அடித்துக் கொண்டேதான் இருப்பான். அதே போல் செய்து சாக்ரடீஸ் சொல்லியிருக்க. அதே போல் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்காக இதற்கு மக்களை இடம் எப்படி ஒரு நிலைப்பாடு கொண்டுள்ளார்? பிராமண எதிர்ப்பு என்ற கோஷத்தை முன்வைத்தார்கள். ஆகவே பிராமண எதிர்ப்பு என்ற கோஷத்தை முன்வைத்தால் பிராமணர்கள் சமுதாயம் அடிக்க போக மாட்டாங்க, சண்டை போடாம சதா நேரம் பகவானே இப்படி ஆகிட்டே இந்த சண்டாளர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே இருப்பாங்க. ஆகவே பிராமண எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாடை திமுக முன்வைத்து போறதுதான் இங்கு திமுக 1967 நிலைந்து ஆட்சிக்கு வந்திருக்குது. இத்தகைய சூழ்நிலை காரணம் என்றால் பெரியார் தமிழை படிப்பன் காட்டு மிராண்டி என்று சொன்னார். சமூகத்து விரோத செயல்பாடுகள், மனிதன் எப்படிலாம் வாழ்க்கை எதுவும் நடக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட காட்சிக்கு ஒப்பாகி எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி இந்த நாடு தேசியம் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், அப்படி என்றால் சென்னை மாகாணத்தையே உங்கள் காலனியில் வைத்துக் கொண்டு இங்கிலாந்து ராணிக்கு கடிதம் அனுப்பியவர்கள் எல்லாம் பெரியாரின் கைத்தறியை வணங்கி நம்புகின்றார்கள். ஆகவே பெரியாரை எதிர்த்தால் தமிழகத்தில் இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற மனநிலை இருந்து கொண்டிருந்தன. அத்தகைய மனநிலையை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே வார்த்தையில் பெரியாரிசம், மக்களை ஏமாற்றிசம், இந்த பெரியாரிசத்தை வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் தன் குடும்பங்களை வளர்த்து குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டு 8 கோடி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற வார்த்தையை எடுத்து விட்டார் பாருங்க. எடுத்து நான் விடவா என் பாட்டை என்ற பாடல் வரிய போல் நம் தமிழர் இயக்க தலைவர் சீமானவர்கள் எடுத்து விட்ட வார்த்தை இன்று திராவிட இயக்கங்களுக்கு குத்துதோ குடைதோ என்று வயிற்றெரிச்சல் என்ன செய்ய ஏது செய்ய என்று சொல்வதனால் இன்று தமிழ்நாட்டு மக்களிடையே பேசும் பொருளாக சீமான் அவர்கள் செயல்பட்ட காரணத்தால் பெரியாரை அவர் ஒரு தலைவரே அல்ல என்று ஓங்கி சொன்னதனால்தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் மீது எதிர்ப்பாளையான நிலைப்படுகிறார்கள். தமிழகத்தில் இந்து இயக்கங்களுக்கும் பெரியாரிச எதிர்ப்பாளர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சீமானுடைய பெரியாரிச எதிர்ப்பு பேச்சு என்பதை என்னுடைய கருத்து. சார், நீங்க இப்போ ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, பெரியாரிச எதிர்ப்பு பேச்சுக்கு அந்த கருத்தை. இப்படி சீமான் வந்து பெரியாரிச எதிர்ப்பை வந்து ரொம்ப தீவிரமா கடைபிடித்து வந்த நிலையில
புதிதா துவங்கி இருக்கும் தாவேகாவின் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கொள்கை தலைவரா பெரியார வச்சிருக்காரு. சோ சீமான் வந்து பெரியாரிசத்தை எதிர்க்கும் போது அவர் வாயே திறக்கல சார். நம்ம பார்த்தோம் தொடர்ந்து ஒரு 15 நாட்களாக அவர் தான் கண்டென்ட்டா இருந்தார். ஆனா கூட இவர் வாய் திறக்கல. திடீர்னு பிரசாந்த் கிஷோர் சந்திப்பை பற்றி ஒரு செய்தியாளர் கேட்டபோது அவர் சொல்றாரு, இது வந்து பணக்கொழுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை போடும்போது டக்குன்னு அதுக்கு ஒரு பதில் அறிக்கையை கொடுக்கிறாரு தாவேகாவின் தலைவர் விஜய். அப்போ அவருக்கு வந்து கொள்கை தலைவர் பெரியாரை தூக்கி போட்டு மிதித்தது வந்து தப்பு கிடையாது. ஆனா அந்த பணக்கொழுப்புங்கிற அந்த வார்த்தை வந்து ஹிட் ஆயிடுச்சா? அதாவது அவர் வந்து ஒரு படத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்குறாருன்னு உலகத்துக்கு தெரியும். தமிழ்நாடுல விஜய் அவர்கள் ஒரு திரைப்படம் எத்தனை கோடி பணம் வாங்குறாரு எனக்கு தெரியும். அவரும் சினிமால வரணும், முதலமைச்சர் ஆகணும் என்று எம்ஜிஆர் போல அவரும் கனவு காண்றாரு. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஆலோசனை வச்சிருக்காங்க, ஜான் அவர் வச்சிருக்காங்க, அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர் ஆசல் வச்சிருக்காங்க, இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர் வச்சிருக்காங்க. இந்த வச்சிருக்கும் போது என்ன அவங்களோட கூட்டணி பேரம் ஏடிஎம்கில வந்த கூட்டணி எவ்வளவு, இதுல வந்து எவ்வளவு கூட்டணி கிடைக்கும் நினைக்கிறாங்க. தாவேகாவோட வந்து கட்சியில வந்து பெரியாரிசை வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பெரியாரை முன்வைத்தால்தான் நாம் எங்க காலு ஊண்ட முடியும் என்ற நிலைப்பாடு விஜயிடம் உள்ளது. உதாரணத்துக்கு அவங்க நடத்தின மாநாட்டில் கடலூர் அஞ்சல் அம்மாள் படத்தை வச்சிருக்காங்க, அப்புறம் கட்டபொம்மனை படத்தை வச்சிருந்தாங்க, வேலுதாச்சுரை படத்தை வச்சிருந்தாங்க. அதுல வரவேற்கத்தக்க தான். ஆனா பெரியாரை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பெரியாரை விட்டோம்னா நமக்கு ஓட்டு கிடைக்காது, பெரியாரிசத்தை ஒரு முன் வச்சாதான் திராவிட கட்சிகளுக்கு எதிரானது தமிழ்நாட்டு பிராந்திய கட்சி என்ற நிலைப்பாடை விஜய் அவர்கள் முன்வைத்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் பணக்கொழுப்பு என்ற நிலைப்பாடு ஏன் சீமான் அவர்கள் சொன்னவர்னா விஜய்க்கு ஏன் கோவம் வந்தது என்றால், சீமான் அவர்கள் சொன்னது உண்மைதான். ஏன்னா திரைப்பட நடிகர் என்றால் அவர் வந்து ஒரு எத்தனை படம் நடிச்சிருக்காரு, அப்ப எத்தனாயிரம் கோடி உங்ககிட்ட இருக்கும். இன்னைக்கு அவருக்கு பாதுகாப்பு யாரு வரா? அரபு நாட்டுல இருந்து அந்த மெயின் பாதுகாப்பான டீமை டெஸ்ட் பண்ணி கூட்டு போய் இங்க வராரு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு பெரிய பாதுகாப்பு பவுன்சர் இல்லையா? அப்படிப்பட்டிருக்கும் போது அதுவும் பணம் தானே. அப்படி ஒரு பவுன்சரை கூட்டி வரும்போது எத்தனை லட்சம் ரூபாய் பணம் செலவாகுது சொல்லுங்க வந்து. ஆகவே சினிமா என்பது இந்த படம் என்பது வேறு, நிஜ வாழ்க்கை என்பது வேறு. ஆகவே சினிமாவின் நிஜத்தையும் ஒருங்கிணைத்தால் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பயணிக்க முடியும் என்பது சொல்ல முடியாது. ஆகவே தான் சீமான் அவர்கள் சொன்னார், நீங்கள் பெரியாரை வைத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் சமீபத்தில் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் பார்த்தால் பணக்கொழுப்பாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற வார்த்தை சொன்னதில் சீமான் சொன்னதில் தவறில்லை. சார் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே ஒரு இடத்துல வரேன். அந்த 2வது கொஸ்டின் இதையும் நான் லிங்க் பண்ணி பாக்குறேன் சார். இப்ப வந்து இங்க வந்து திமுகவினுடைய ஆதரவு வாக்குகளை தான் இப்ப வந்து விஜய் பெற முடியும். ஏன்னா இவருமே பெரியாரிசத்தை தான் முன்வைக்கும் போது, அப்ப திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறத வந்து பெருசா அறுவடை பண்ண முடியாத நேரத்துல தாவேகா வந்து எப்படி சார் 2026ல ரேஸ்ல வருவாங்க? அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க. இதுவரைக்கும் எந்த தொலைக்காட்சியில எந்த நிலை இப்படி கேட்டது கிடையாது. காரணம் நல்ல பாயிண்ட். ஏன்னா திமுகவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் என்பது தெரிஞ்சுதான் இன்னைக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் 3 மாவட்டம் 4 மாவட்டம் இன்சார்ஜ் கொடுத்து அந்த இன்சார்ஜுடைய கட்டமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் பொறுப்பாளரை உருவாக்கி மிகப்பெரிய துல்லியமாக தேர்தல் கட்டமைப்பை அவர்கள் வேகமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். 2வது இப்ப 2 நாளா பாத்தீங்கன்னா உளவுத்துறை மூலமாக தகவலை வாங்கி கொண்டு நம்ம கட்சிக்கு திமுக ஆளுங்கட்சியில இருந்து சரியாக செயல்படாமல் பத்த ரீதியாக செயல்பட்டு மக்களுக்கு விரோதமாகவும் கட்சிக்கு விரோதமாக இருந்து செயல்பட்டிருக்க பல மாவட்ட செயலர்களை தற்போது தொடர்ந்து களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னென்றால், ஆமா திமுக களை எடுத்துக் கொண்டிருக்கிற காரணம் என்றால், இதுக்கு முன்னெல்லாம் திமுக எப்படி பெரிய களை எடுக்கிறது கிடையாது. இப்ப ஏன் எடுக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு களை எடுக்க வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம். திமுகவுக்கு மீண்டும் ஆட்சி வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். திமுகவில் எல்லா மாவட்டத்திலும் 5 கோஷ்டி 6 கோஷ்டி பயங்கரமா இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்து விடாமல் திமுக எக்கு கோட்டை, எங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, ஸ்ட்ராங் டீ போல ஸ்ட்ராங்கா இருக்கிறது மக்கள் மத்திய பிம்பத்தை கலப்பதற்காக தான் மத்திய அரசு மீது குறை சொல்வது, ஆளுநர் மீது குறை சொல்வது, அப்புறம் பாஜக தலைவர் மீது குறை சொல்வது, ஒண்ணுமே இல்லாட்டா ஆடிட்டர் குருமூர்த்தி மேல குறை சொல்வது, இப்படி வந்து மக்கள் மத்தியில தினசரி ஏதாவது பிரச்சனையை கிளப்பி அதை மக்கள் மத்தியில தினசரி பேசும் பொருளாக உருவாக்கி கொண்டு தங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்ற பிம்பத்தை பொய்யான பிம்பத்தை கட்டமைத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே கடைக்கால் எங்கோ வீக் ஆகிடக்கூடாது, அஸ்திவாரம் ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் திமுக தன்னுடைய கட்சியை பலப்படுத்தி ஸ்ட்ராங்காக எல்லா கட்டமைப்பையும் ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணம் என்றால்,
விஜய் வரவு நமக்கு எங்கோ மைனஸ் ஆயிடக்கூடாது என்பதற்காக தான் இப்போடைய திமுகவுடைய மனநிலை என்னவென்றால், திமுகவுடைய கூட்டணி கட்சி நம்ம விட்டு எங்கேயும் போகாது, திமுகவுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கும், நமக்கு ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை புதுசு புதுசாக கொண்டு வரலாம், இதை வச்சு மக்களை எப்படி ஏமாற்றி நம்ம திரும்ப ஆட்சிக்கு வரலாம் என்க ஒரே மனநிலையில தான் திமுக இருக்கின்றது. அப்படி என்றால் அதிமுகவில் இப்போது ஒருங்கிணைப்பு இல்லை. காரணம் என்னவென்றால், தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களும் டிடி தினகரன் அவர்களும் சசிகலா ஒருங்கிணைந்தால் தான் முக்குலத்தூர் வாக்குகளை பெற முடியும். அப்படிங்கிற நேரத்தில் அப்போ விஜய்க்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா, அதிமுகவில் நடுநிலையாக இருக்கக்கூடிய யாருக்கு எதற்கு திமுக ஊழல் கட்சி, திமுக மக்கள் விரோத கட்சி, அப்ப நமக்கு யாருக்கு வரக்கூடிய ஆட்சி? அதிமுக போடுவோம். அதிமுக இங்க ஒரே கோஷ்டி புதுசா இருக்குதுப்பா, 4-5 கோஷ்டியா இருக்குது, இங்க என்ன இவ்வளவு ஒண்ணு சேர போறது இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, இளம் தலைமுறையில் என்ன பண்றாங்க, 2 திராவிட கட்சியும் வேண்டாம், புதுசா ஒரு ஆளுக்கு போடுவோம், விஜயை எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த விஜய் எதிர்பார்க்கும் போது தான் இன்னைக்கு பல கூட்டணி கட்சிகளும் அவங்கள்ட்ட விஜய் கிட்ட மறைமுகமா பேசுறாங்கன்னா, இளம் தலைமுறையுடைய மனநிலை திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு மாற்று ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற மனநிலை இன்று தமிழகத்தில் பல இளைஞர்களிடம் மனநிலையில் உள்ளது. இத்தகைய மனநிலையின் வெள்ளோட்டத்தை தான் விஜய் அவர்கள் ஓட்டு வங்கியாக அறுவடை செய்வதற்கான ஆயுதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆகவே யார் எப்படி போனால் என்ன, நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ற நிலை போல திமுக தெளிவாக உள்ளது. அதைத்தான் திமுக ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்துல கரெக்டா அதிமுக இப்படி பிரிஞ்சு தனித்தனியா போயிட்டாங்கன்னா இந்த ஓட்டு இவங்களுடைய மைனஸ் விஜய் வாங்குவார். ஆனா விஜயால் நமக்கு திமுகவுக்கு ஓட்டு பாதிக்க கூடாது என்பதை தெளிவாக திமுக உள்ளது. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. யார் அந்த காரு, யார் அந்த சார், அதை தாண்டி யார் அந்த துரோகிகள் அப்படிங்கறத தொடங்கி இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தெரியணும்னா அதிமுக ஒருங்கிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கறதையும், தன்னுடைய எகுகோட்டையில நிறைய பேட்சப் ஒர்க் இருக்கு, அதை செய்யறாங்க, ஆனா கூட அந்த பேட்சப் ஒர்க் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எகுகோட்டையாகவே மெயின்டைன் பண்ணப்படுகிறது திமுகவினால் அப்படிங்கிற உங்க கருத்தையும், தாவேகாவை பணக்கொழுப்பு என்று சீமானவர்கள் குறிப்பிட்டது நியாயம்தான் அப்படிங்கிறதையும், பெரியாரிசத்தை தூக்கி அடிப்பதால் தான் மட்டுமே இங்க தமிழகத்துல அவருக்கான ஒரு இடத்தை பிடிக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு விதமான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.